வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நீட் பிசிக்ஸ் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து டே 5 டாபிக் 5 பார்க்க போறோம். யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ்ல. ஸோ டாபிக் 5ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் மோஷன் அண்டர் கிராவிட்டி, இயக்க சமன்பாடுகள் மற்றும் புவியீர்ப்பு விசையில் இயக்கம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னா என்னதும் சீரான முடுக்கப்பட்ட இயக்கத்திற்கான சமன்பாடுகள். இது எங்க அப்ளிகபிள் பண்ணலாம்? தீஸ் ஈக்குவேஷன் ஆர் வேலிட் ஒன்லி ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சலரேட் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை சீரான முடுக்கத்திற்கு மட்டுமே இந்த சமன்பாடுகள் பொருந்தும். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட் மோஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் யூ இனிஷியல் வெலாசிட்டி ஆரம்ப திசைவேகம், வி ஃபைனல் வெலாசிட்டி இறுதி திசைவேகம், ஏ ஆக்சலரேஷன் முடுக்கம், டி டைம் காலம், எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதெல்லாம் தெரியும் இடப்பெயர்ச்சி. 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான், v is equal to u plus at. இது எப்போ இன்வால்வ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும்னா டைம் இன்வால்வ் ஆகிருக்கும் போது, டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வந்து தேவை இல்லாத போது. அதாவது திசைவேகம் இருக்கணும், டைமும் தெரிஞ்சிருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அது கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி அது பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி டைம்ல இதை எடுக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் s is equal to ut plus half at square. இது எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்னா ஃபைனல் வெலாசிட்டி இஸ் நாட் நீடட். சரிங்களா? இறுதி திசைவேகம் தெரியாவிட்டால் நம்மளுக்கு வந்து, ஏன்னா வி நம்மளுக்கு வந்து தெரியாது அப்படிதானே. ஸோ இதுல ஏன்னா விஏ வராது. மற்றபடி நீங்க யூ ஏ வச்சு நீங்க போட்டு எஸ் கண்டுபிடிச்சு நம்ம அடுத்து பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன் வி ஸ்கொயர் சிக்கல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. இதை எப்போ யூஸ் பண்ணலாம்னா நேரம் தெரியாவிட்டால், டைம் இஸ் நாட் நோன். ஏன்னா இதுல டைம் குவான்டிட்டியே கிடையாது, அதனால தெரியாத குவான்டிட்டி இன்னொரு ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் இன் nth செகண்ட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. Sn is equal to u plus a by 2 2n minus 1. nth செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்குங்க பார்க்கக்கூடிய ஃபார்முலா இது. யூஸ் when distance travel in a specific second is asked. ஸ்பெசிபிக் செகண்ட்ல 13th செகண்ட்ல 14th செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குன்னு கேட்கும் போது இதை யூஸ் பண்ணும். ஸோ குறிப்பிட்ட நொடியில் கடக்கும் தூரத்தை பார்க்கறதுக்கு. டெரிவேஷன் கீ பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் டெஃபினிஷன் ஆஃப் ஆக்சலேஷன் நம்ம ஏ அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம், v மைனஸ் யூ பை டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருந்து விசி போட்டு நம்மளுக்கு வந்து யூ பிளஸ் ஏடி அப்படின்னு வரும். நம்ம எப்படினாலும் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஆவரேஜ் வெலாசிட்டி எஸ் இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் வி பை 2 இன்ட்டு டி. ஏன்னா இது வந்து ஒரு ஆவரேஜ் பதத்தில் இருந்து இன்ட்டு டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து, ஏன்னா பொதுவாகவே டிஸ்டன்ஸ் அப்படின்னா வெலாசிட்டி டைம், இங்கே ரெண்டு வெலாசிட்டி இருக்கும்போது அது ஆவரேஜ் பண்ணி போடுறது. அண்ட் சப்ஸ்டிடியூட்டிங் வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி அப்படிங்கிறத போடலாம். தேர்ட் ஈக்குவேஷன் எலிமினேட்டிங் டைம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் டைம் இருக்கும், அதுல இருந்து நீங்க நெக்லேட் பண்ணி ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கலாம் டெரிவேஷன் கீ பாயிண்ட்ஸ்ல. இப்போ செகண்ட் மோஷன் அண்டர் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையில் இயக்கம். ஆப்ஜெக்டை நீங்க அப்வெல்ல த்ரோன் பண்றீங்க அண்டு அது கீழே வரும், ஃபால்ஸ் டவுன்வர்ட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தியினால தான். அப்போ ஆசலேஷன் எப்படி இருக்குன்னா அந்த பொருளுக்குன்னு ஆசலேஷன் இருக்காது, புவிக்கு என்ன ஆசலேஷன் அதான். அதாவது ஏஸ் கூட ஜி அப்படின்னு இருக்கும். ஜிங்கிறது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும், இது எக்ஸாக்ட் வேல்யூ. பட் சில சம்ல நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் எடுப்போம், தட் இஸ் 10 அப்படிங்கிறத எடுப்போம். ஓகேங்க, ஒரு தோராயமாக ஃபார் நீட் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். 2 கேசஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி. சரிங்களா? 2 கேசஸ் இருக்கு. ஒன்று வந்து அப்வர்ட் மோஷன், இன்னொன்று டவுன்வர்ட் மோஷன். மேலே எறியப்படும் போது கீழே விழும்போது. இப்போ மேலே எறிய போகுதுன்னா பூமியை விட்டு வெளியில போகுது, அதாவது நெகட்டிவ் ஆசலேஷன் ரிட்டாரேஷன். அதனால ஏசி கூட மைனஸ் ஜி, புவியீர்ப்பு சக்திக்கு ஆப்போசிட்டா போகுது. கேஸ் பி பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன், அது பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ பிளஸ் ஜி பாசிட்டிவ் ஆசலேஷன். ஸோ இந்த அப்வர்ட் மோஷன்ல வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா இங்கேருந்து கீழேருந்து மேலே போக போக வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். மேலேருந்து கீழே வர வர வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஆகும். ஒரு மேக்ஸிமம் ஹைட்ல ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0, ஏன்னா இங்கேருந்து போகும்போதே ஒரு குறைஞ்சு தான் போறாரு. ஸோ அதிகபட்ச உயரத்தில் v 0. இஃப் டிராப்டு ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு ஒரு நம்ம கொஸ்டின் கேட்கறாங்கன்னா u 0 நீங்க போட்டலாம், தட் இஸ் ஆரம்ப திசைவேகம் 0 அப்படின்னு போட்டலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் v ஸ்கொயர் equal to u ஸ்கொயர் மைனஸ் 2gh, ஏன்னா இது நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஈக்குவேஷன் தான், நம்ம வந்து gh எல்லாம் போட்டிருக்கோம். அது மாதிரி டவுன்வர்ட் மோஷனை நீங்க பிளஸ் போடணும், அவ்வளவுதான் வித்தியாசம்.
மேலே போகும்போது மைனஸ், கீழே போகும்போது பிளஸ். சரிங்களா, அதை வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபார் மோஷன் அண்ட் கிராவிட்டி, மேக்ஸிமம் ஹைட். ஒரு பொருளை யூங்கிற வேகத்துல எறிகிறாங்க, மேலே எறிகிறாங்க, யூங்கிற ஸ்பீட்ல அப்பர் டைரக்ஷன்ல. அது வந்து ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட்டை பார்க்கறதுக்கு ஹச்எம்எஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை 2g அப்படின்னு போட்டலாம். அந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிடும்னா, டைம் ஆஃப் டி அப்படிங்கிறது u பை ஜி அப்படின்னு போடுறோம். இனிஷியல் வெலாசிட்டி பை ஜி. டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் த்ரோன் அப் அண்ட் கம்ஸ் பேக் டவுன், இதுதான் டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட். மேலே போறது அப்புறம் கீழே வருது, மொத்தம் எவ்வளவு டைம் எடுக்கு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு 2u பை ஜி அப்படின்னு போடணும். சரிங்களா, ஓகே. ஏன்னா இங்க 2 அப் அப்படிங்கிறதுல வெறும் u பை ஜி, டோட்டல்னா 2u பை ஜி. 2 இன்ட்டு டைம் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஏன்னா 2 டைம் போயிட்டு வரதுனால 2 இன் போட்டிருக்கோம். வெலாசிட்டி வென் ரொட்டேட்டிங் டு ஸ்டார்டிங் பாயிண்ட், டவுன் ஆகுது. அப்போ நமக்கு என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அடுத்தது அப்போ அந்த வெலாசிட்டி பார்க்கும்போது இனிஷியல் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் மைனஸ் யூ. சேம் மேக்னிட்யூட் தான், ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ், தடையின்றி விழும் பொருள் 1s 2s 3s ஆகிய கால எடைகள் கடக்கும் தூரங்களின் விகிதம் அவர் பார்த்திருக்காரு கலீலியோ. ஸோ டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் எப்படி இருந்தா இப்படி வந்திருக்கு, 1:3:5:7:9. இதுதான் ஆட் நம்பர்ஸ். 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் கால இடைவெளி பார்க்கும்போது அதோட ரேஷியோ இப்படி இருக்கு. அப்ப nth செகண்ட்ல கேட்கும் போது டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 2n-1, அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. சரிங்களா, ஸோ nthல அவங்க என்ன கேட்குறாங்க அதை நீங்க போட்டு அதை நம்ம 2ஆல் மல்டிபிள் -1ஆல் இது பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்துடும். சரிங்களா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் அவுட் ப்ராப்ளம் ஜோனுக்கு போறோம். ப்ராப்ளம் நம்பர் 1, பேசிக் கால்குலேஷன். A car starts from rest and accelerates uniformly at 2 meters per second square. Find its velocity and distance traveled after 10 seconds. ஓய்வு நிலையில் உள்ள ஒரு கார் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் சீரான முடுக்கத்துடன் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் தொடங்குகிறது. 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, 10 வினாடிகளுக்கு திசைவேகம் எப்படி இருக்கும், கடந்த தூரம் எப்படி இருக்கும். கிவன் யூ, ஏன்னா அது ரெஸ்ட் இருந்து ஆரம்பிக்கும், ஓய்வு நிலை 0. ஏ அவங்களே சொல்லியிருக்காங்க 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், யூனிட் பார்த்துக்கோங்க. டைம் வந்து 10 செகண்டுக்கு அப்புறம், ஸோ 10 செகண்ட் ரீச் பண்ணிட்டு அடுத்தது. ஸோ ஃபைண்ட் வெலாசிட்டி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். v u plus at, u 0 போட்டுக்கோங்க, a வந்து 2 போட்டுக்கோங்க, t வந்து 10 போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா v 20 மீட்டர் பெர் செகண்ட். டிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் s u t plus half at ஸ்கொயர், யூக்கு பதிலாக 0, நீங்க ஆஃப் ஏ டி அதெல்லாம் வழக்கம் போல நீங்க போடுறீங்க. ஸோ 100 மீட்டர். அப்போ வெலாசிட்டி எவ்வளோ வந்திருக்கு, 100 மீட்டர் இருப்பீங்க, டிஸ்டன்ஸ் வந்துருக்கு. ஸோ ஆஃப்டர் 10 செகண்ட்ல அவரோட வெலாசிட்டி 20 மீட்டர் பெர் செகண்ட் அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருப்பானா 100 மீட்டர். செகண்ட் ப்ராப்ளம், நீட் மாடல் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஒரு பால் டிராப்டு ஃப்ரம் டவர், ஒரு டவர்ல இருந்து டிராப் பண்றாங்க. 4 செகண்ட்ஸ் எடுக்கு டு ரீச் த கிரவுண்ட். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஒரு பந்து ஒரு கோபுரத்துடைய உச்சியிலிருந்து கீழே விடப்படுகிறது, அது தரையடைய 4 விடயங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ கோபுரத்தோட உயரம் என்ன அப்படின்னா இதுல ஜி வந்து நம்ம 10 அப்படிங்கிற ரவுண்டா எடுத்துக்கிறோம். ஸோ சொல்யூஷன்ல டிராப்டு அப்படின்னு போட்டாலே நாட் த்ரோன். சரிங்களா, அப்போ கண்டிப்பா ரெஸ்ட்ல இருந்து தான் போடுறாங்க. நிறைய பேர் இதுல மிஸ்டேக் பண்றாங்க. டிராப்டு வந்தாலும் யூஸுக்கு 0 போட்டுக்கோங்க. யூஸுக்கு 0, t is equal to 4 செகண்ட், a is equal to g is equal to 10 மீட்டர், ஏன்னா மேல இருந்தா கீழே வருது. ஃபைண்ட் த ஹைட் பார்க்கணும், ஹச். இப்போ எஸ் இஸ் யூ டூ பிளஸ் ஆஃப் டி எஸ், இப்போ ஹை எஸ்னா டிஸ்டன்ஸ், ஹைட்டு ஹச் போட்டுக்கலாம். யூடி பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படி போட்டீங்கன்னா யூக்கு என்ன டிக்கு என்ன எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஹைட் வந்து 80 மீட்டர், 80 மீட்டர் தான் ஹைட் ஆஃப் த டவர். அடுத்த கொஸ்டின், நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2019 கேட்ட ப்ராப்ளம் நம்பர் 3 நம்ம பார்க்க போறோம். A ball is thrown vertically upwards with a velocity 20 meters per second from the top of the multi-story building. The height of the point from where the ball is thrown 25 meters from the ground. How long will it take before the ball hits the ground? Take g 10 meters per second square.
அதாவது மல்டி ஸ்டோரே பில்டிங் அப்படின்னா பல பல மாடி கட்டடம். அதான் ஒரு பந்து பல மாடி கட்டிடத்தின் உச்சியிலிருந்து 20 மீட்டர் பர் செகண்ட் திசைவேகத்தில் செங்குத்தாக மேலே எறியப்படுகிறது. பந்து எறியப்பட்ட இடத்துடைய உயரம் தரையிலிருந்து 25 மீட்டர் ஆகும். பந்து தரையை கடக்க, அதாவது தரையை தாக்க, தரையை டச் பண்ண, தொட எவ்வளவு நேரம் ஆகும்? சரிங்களா? எப்படி ஜி எடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இன்ஷியல் வெலாசிட்டி அவங்களே சொல்லியிருக்காங்க, அப்வேர்டா போகுது 20 மீட்டர் பர் செகண்ட். இங்க கொடுத்துருக்காங்களா? வெர்டிகலி அப்வேர்ட் பண்றாங்க, அதுதான் நம்ம எழுதுறோம். ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட் 25 மீட்டர் நம்ம சொன்ன ஜி எடுத்துக்கிட்டோம். மேலே போறத பொதுவா நம்ம வந்து நெகட்டிவ் எடுப்போம், அடுதானே? கீழே போறத பாசிட்டிவ் எடுப்போம். ஆனா இங்க நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது இங்கேருந்து மேலே போறத பாசிட்டிவ், கீழே வர்றது நெகட்டிவ் அப்படின்னு எடுக்க போறோம். சரிங்களா? ஆஸ்லேஷன் நம்ம மாத்தி எடுப்போம், இது டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் டு கிரவுண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கிரவுண்டுக்கு வந்து -25 மீட்டர் டவுன்வர்ட். சரிங்களா? யூசிங் ஈக்குவேஷன் இதை நீங்க எடுத்துக்கோங்க. ஏஸ் கூட நான் சொன்னா நமக்கு வந்து அப்வேர்டுனா பாசிட்டிவ், டேக்கிங் அப்வேர்ட் அஸ் பாசிட்டிவ். இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஏஎஸ் ஈக்குவல் டு -g அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது நம்ம எடுக்கிறது தான் அந்த மைனஸ் பிளஸ்லாம். ஏஎஸ் ஈக்குவல் -g அண்ட் -10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எல்லாத்தையும் எடுத்து நீங்க அந்த எஸ்எஸ் ஈக்குவல் யூ டி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்ல நீங்க போட்டீங்கன்னா ஃபைனலாக டைம் வந்துடும். இல்லை 2 டைம் வரும், ஆனால் மைனஸ்ல நம்மளுக்கு வந்து டைம் வராது. ஸோ சின்ஸ் டைம் கேனாட் பி நெகட்டிவ், ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 5 செகண்ட் அப்படிங்கிறத நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இதை பாருங்க. ஸோ இதில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ இனிஷியல் வெலாசிட்டி நீங்கள் போடுறீங்க ஹைட்டு ஃப்ரம் த கிரவுண்டு. சரிங்களா? ஹைட்ஸ் வந்து 25 மீட்டர் இருக்கு. அப்போ மேலேருந்து கீழே வருது அப்படின்னா கீழே டவுன்வேர்டு அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸை வந்து டவுன் அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, யூசிங் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ஏவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆப்போசிட் எடுக்க போகிறோம். அதாவது மேலே போகிறத ஒரு பாசிட்டிவ் மாதிரியும் கீழே வரத நெகட்டிவ் மாடும். ஸோ டேக்கிங் அப்வர்ட் அஸ் பாசிட்டிவ் போட்டுருக்காங்க. அப்போ கீழே வரத நெகட்டிவ். ஸோ ஏஎஸ் ஈக்குவல் -g அப்படின்னு போட்டு நம்ம வந்து இதை போட்டிருக்கோம். மற்றெல்லாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஆன்சர் 5 செகண்ட்ஸ் வந்துடும். ஓகே, இது செஞ்சு பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 4, நீட் 2020 கேட்ட கொஸ்டின். A particle starts from rest. அப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்னால u is equal to 0. Its acceleration a versus time t it is as shown in the figure. The maximum speed of the particle will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. Assume acceleration 10 meter per second for the first 2 seconds, then 0 அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு துகள் ஓய்வு நிலையிலிருந்து தொடங்குகிறது, அதன் முடுக்கம். இது வந்து நமக்கு வந்து பிக்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பிக்சர் கூட தேவையில்ல, ஜஸ்ட் இதை நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். அதுதான் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு துகள் ஓய்வு நிலையிலிருந்து தொடங்குகிறது, அதன் முடுக்கம் ஏ மற்றும் நேரத்துக்கு எதிரான வரைபடம் கொடுத்துருங்க. ஏக்கும் டிக்கும் என்ன எப்படி இருக்கும் தெரியும் படம். துகளினோட அதிகபட்ச வேகம் அப்படிங்கிறது முதல் 2 வினாடிகளுக்கு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு முடுக்கம், பிறகு 0. அப்போ துகளுடைய அதிகபட்ச வேகம் எப்படி இருக்கு? மேக்ஸிமம் ஸ்பீட். ஆன்சர் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் ஏ வந்து இது, ஆஃப்டர் 2 செகண்ட் ஏ வந்து 0. ஏன்னா ஏ வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இப்போ வெலாசிட்டி மாறல. மேக்ஸிமம் ஸ்பீட் அக்வர்ஸ் அட் 2 செகண்ட். சரிங்களா? அந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்பீட் அக்வர் ஆயிருக்கு. ஸோ விஎஸ் கூட யூ பிளஸ் ஏடி ரொம்ப சிம்பிளான இதில் யூஸ் கூட 0 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏ வந்து 10, டி வந்து 2 போட்டிங்கன்னா விஎஸ் கூட 20 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஆஃப்டர் 2 செகண்ட் ஆஸ் லெஸ் அஸ் 0. ஸோ த வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அட் என்னது உங்களுக்கு 20 மீட்டர் பர் செகண்ட்ல தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா வெலாசிட்டி ரிமைன்ஸ் இதில் இருந்தாலும் ஆஸ் லெஸ் அஸ் 0 தான். அதனால இதே 20 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. அப்போ மேக்சிமம்ங்கிறது எப்போ கிடைக்குன்னா 2 செகண்ட்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது கான்ஸ்டன்டா போகுது. அப்போ நம்ம கிடைக்கிறதுன்னா சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் இது எந்த செகண்ட்ல கிடைக்குன்னா 2 செகண்ட்ல. மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகிள் நமக்கு வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ தான் ஆன்சர் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, கிளியர். ப்ராப்ளம் நம்பர் 5, நீட் 2018 கேட்ட கொஸ்டின். A car is moving with a speed of 40 km per hour, can be stopped by applying brakes after at least 2 meters. If the same car is moving with a speed of அப்படிங்கன்னா வாட் இஸ் த மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்? 40 km per hour வேகத்தில் செல்லும் ஒரு கார்
பிரேக் பயன்படுத்தி குறைந்தபட்சம் 2 மீட்டர் தூரத்தில் நிறுத்தப்படுகிறது. அதே கார் 80 கிலோமீட்டர் per hour வேகத்தில் செல்லும் போது குறைந்தபட்ச நிறுத்த தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் என்னன்னா நமக்கு வந்து ஒரு கார் வந்து மூவ் ஆகுது, ஸ்பீடை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அந்த கார் வந்து 2 மீட்டர் போயிட்டுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிட்டு, இப்போ இதே கார் வந்து 80 கிலோமீட்டர் per hour போகிறது. வாட் இஸ் அ மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான். ஸோ ஆன்சர் வந்து 8 மீட்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, கான்செப்ட் வந்து ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எஸ்எஸ்ங்கிறது யூஸ் காருக்கு டேரக்ட்லி ப்ரெசன் ஃப்ரம் வி ஸ்கார் போட்டு யூஸ் கார் பிளஸ் 2s நம்ம எடுக்கும் போது எஸ் வந்து யூஸ் காருக்கு டேரக்ட்லி ப்ரெசன் ஆகுது. ஃபைனல் வெலாசிட்டி v is equal to 0 இருக்கும்போது நமக்கு வந்து s is equal to u square by 2a. For the same braking force a is constant. Okay. இப்போ மெத்தட் 1 ரேஷியோ ரெண்டு இதையும் s2 s1 அப்படின்னு நடக்கும். அப்போ u2 ஸ்கொயர் பை u1 ஸ்கொயர்லாம் வரும். ஏன்னா அந்த 2a 2a எல்லாம் கேன்சல் ஆயிரும், நம்ம அதெல்லாம் விட்டுறலாம். ஸோ s2 பை இங்கே நம்ம ரேஷியோ எடுத்தா s2 வந்து 8 மீட்டர் வந்திருக்கு. இது ரேஷியோ பார்க்குறது 8 மீட்டர் தான் ஆன்சர். இதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது எனக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் எடுக்கலாம். ஸ்பீடு டபுள் ஆனால் ஸ்டாப்பிங் டென்ஷன் பிகாம்ஸ் 4 times. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், எஸ்எஸ் கூட யூஸ் கார். ஸ்பீடு டபுள் ஆயிட்டு அப்படின்னா ஸ்டாப்பிங் டென்ஷன் அப்படி ஆகும் 4 times. ஏன்னா அவர் ஸ்கொயர்ல இருக்காரு. அப்படின்னா அப்போ s2 ஈக்குவல் டு 4 இன்ட்டு அந்த u நம்ம வந்து 2, 4 இன்ட்டு 2 8 மீட்டர். ஓகே, அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 2 மீட்டர் போயிருக்கு. அப்போ இப்போ அவங்க வந்து ஸ்பீடு இது பாருங்க கூடி இருக்கு. அப்போ கண்டிப்பா அதோட 4 times வந்து ரீச் பண்ணாரு. இப்போ ப்ராப்ளம் நம்பர் 6 பார்க்க போறோம். நீட் 2021 கேட்ட கொஸ்டின். A freely falling object travels 4.9 meter in first second, 14.7 meter in second second, 24.5 meter in third second, and so on. So on. This is an example of அப்படிங்கிறாங்க. தடையின்றி விழும் ஒரு பொருள் முதல் வினாடி 4.9 மீட்டர், இரண்டாம் நொடியில் 14.7 மீட்டர், மூன்றாம் நொடி 24.5 மீட்டர் என்று பயணிக்கிறது. இது எதற்கு உதாரணம்? பூஜ்ஜியம் முடுக்கம் கொண்ட பொருள் பாடி ஹேவிங் ஜீரோ ஆக்சிலரேஷன், பாடி ஹேவிங் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, சீரான சக்தி கொண்ட பொருள் எ பாடி ஹேவிங் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், சீரற்ற முடுக்கம் கொண்ட பொருள் எ பாடி ஹேவிங் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், சீரான முடுக்கம் கொண்ட பொருள் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எ பாடி ஹேவிங் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் எப்படின்னு செக் பண்ணோம். ஸோ டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 4.9, 47, 24.5 இருக்கு அடுத்தடுத்த செகண்ட்ல. ரேஷியோ நம்ம எடுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே 1, 3, 5 மடங்கு இந்த மாதிரி தான் இருக்கு. அதுதான் 1:3:5. அப்போ 1:3:5னாலே அது வந்து அப்படி அடுத்தது 7, 9 தான் போகுது. அப்போ இது வந்து கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் டிஸ்டன்ஸ் ரேஷியோ. ஸோ திஸ் இஸ் அ கேரக்டர் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். அதுதானே, அதாவது ஃப்ரீ ஃபால் அண்டர் கிராவிட்டி. மேலேருந்து விழும்போது ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ல யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன்ல இருக்கும்போது ஃப்ரீ ஃபாலுக்கு ஜிங்கிறது 9.8 எடுக்கிறேன். அப்போ டிஸ்டன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் செகண்ட் 1/2 into 9.8. அப்புறம் அந்த நமக்கு ஃபார்முலா இருக்குல்ல 2 எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் 2n - 1 அதை போட்டுருங்க. 4.9 மீட்டர் தான் வருது. செகண்ட் 7 போட்டாலும் 14.7 தான் வருது. தேர்ட் செகண்ட் நமக்கு போட்டால் 3 போட்டாலும் 24.5 மீட்டர் தான் வருது. அப்போ இது வந்து கரெக்ட். அப்போ என்ன இதுன்னா யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கு எடுத்துக்காட்டு. எ பாடி ஹேவிங் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் மோஷன் இந்த மாதிரி ரேஷியோல வருது. அது வந்து கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம், வெரிஃபிகேஷன்ல செக் பண்ணி பார்த்தோம். அதுவும் வேல்யூ கரெக்டா வருது. அங்கேயும் வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 7, நீட் மாடல் மேக்ஸிமம் ஹைட். A stone thrown vertically upward with an initial velocity of 40 meter per second, taking g 10 meter per second square. Find maximum height reached, time to reach maximum height, total time of flight. ஒரு கல் 40 மீட்டர் per செகண்ட் ஆரம்பத்தில் செய்வதற்கு செங்குத்தாக மேலே எறியப்படுகிறது. ஜி 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் எனில் காண்க அடையும் அதிகபட்ச உயரம் அடைய எடுக்கும் நேரம், மொத்த பறக்கும் நேரம். எல்லாமே நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. யூ கொடுத்துருக்காங்க. ஜி மேக்ஸிமம் ஹைட்ல v is equal to 0 தான். மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா இருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி டைம் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட்னா டி அப்பும் போட்டு u/g போட்டு நம்ம பண்ணிடலாம். யூக்கு என்ன ஜிக்கு என்ன பண்ணுங்க. டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட்
மொத்த கடந்த தூரம் அது 2u/g. ஸோ 8 செகண்ட். ஸோ ஆன்சரை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். 80 மீட்டர் 4 செகண்ட் 8 செகண்ட். ஸோ டைம் டு கோ அப் ஈக்குவல் டு டைம் டு கம் டவுன். ஸோ 4 செகண்ட்ஸ் ஈச். அதனால தான் டோட்டல் டைம் 8 செகண்ட்ஸ் வந்து போறதுக்கு 4 மினிட்ஸ் 4 செகண்டு, கீழக்கு 4 செகண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 8. நீட் மாடல் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். A car is moving at 72 km/h. ஒரு கார் போகுது 72 km/h வேகத்தில் செல்கிறது. ஒரு டிரைவர் அப்ளை பண்ற பிரேக்கை ஓட்டுநர் பிரேக் பயன்படுத்தி the car comes to rest after traveling 40 மீட்டர் 40 மீட்டர் தூரம் சென்ற பிறகு இருக்கிறது. அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரிட்டாரேஷன் அது தெரியும். அதான மெதுவாக போறது, மெதுவாக்கம். அண்ட் டைம் டேக்கன் டு ஸ்டாப், எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் ஸ்டாப் ஆகிறதுக்கு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி உங்களுக்கு 72 பெர் கிலோமீட்டர், அதெல்லாம் கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். ஸோ 5/18 டிவைட் பண்ணும். நீங்கள் மல்டி பண்ணணும் 5/18. ஸோ அதனால ஆன்சர் வந்துடும். ஃபைனல் வெலாசிட்டி v is equal to 0 கம்ஸ் டு ரெஸ்ட். டிஸ்டன்ஸ் 40 மீட்டர், அது போனது நம்ம பார்த்தோம். இப்போ ரிட்டாரேஷன் பார்க்கணும்னா v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. யூக்கு என்ன அப்படிங்கிறத போடுங்க. அண்ட் 2as அதெல்லாம் நீங்கள் போடுங்க. எஸ்க்கு என்ன 40 எல்லாம் போட்டிங்கன்னா ஏ வந்து வந்துடும், மைனஸில் வந்துடும். ரிட்டாரேஷன் மைனஸ் தான் வரும். நம்ம வேல்யூ மட்டும் இடலாம். ஸோ 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ டைம் பார்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v is equal to u plus 80. விக்கு என்ன யூக்கு என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏக்கு வந்து -5 அப்படிங்கிறது தான் நீங்கள் போடணும். மேக்னெட் மட்டும் இல்லாமல் அந்த சைனோட போடணும். அது போட்டிங்கன்னா 5t, அந்த சைடு பண்ணால் 20, t is equal to 4 செகண்ட் அப்படின்னு வந்துடும். அப்போ ரிட்டாரேஷன் 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், டைம் வந்து 4 செகண்ட். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் டைம் இந்த ஃபார்முலாம் போட்டுக்கலாம். s is equal to u plus v/2 into t. ஏற்கனவே டிஸ்டன்ஸ் 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 u plus v தெரியும். v வந்து 0, u வந்து 20, 20/2 எல்லாம் போட்டு கேன்சல் பண்ணி 20/2னா 10, இங்கே 40. அப்போ உங்களுக்கு தெரியும் 4. ஸோ டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நீட் டிப்ஸ் அண்ட் ஹிண்ட்ஸ் பார்க்கலாம். கீ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஒரு கார் தடையிடப்பட்டு அதாவது பிரேக் அப்ளை பண்ணி நின்றால் v is equal to 0. அப்போது நில்லுவதற்கு தேவையான தூரம் எவ்வளோ தூரத்தை போய் நிற்கி. அப்போ s is equal to u minus u square by 2a போடலாம். ஆர் s is equal to u square by 2 modulus of a அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ரொம்ப ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீடு ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ ஸ்பீடு அதிகரிக்கும் போது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் தான் அதிகமாகும். அது தெரியும், நமக்கு ரியல் லைஃப்ல அது தெரியும். அதானே ஃப்ரீ ஃபால் ரேஷியோ, தடையின்றி விழும் போல் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் கால இடைவெளியில் கடக்கும் தூரங்களோட விகிதம் 1:3:5:7 அப்படின்னா கலீலியோ லா ஆஃப் நம்பர்ஸ். மேக்ஸிமம் ஹைட், ஒரு பொருளை யூங்கிற வேகத்துல மேலே இருந்தால் அது அடையும் அதிகபட்ச உயரம் h max கூட u square by 2g. குயிக் ஃபார்முலா டைம் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட் t is equal to u/g. Total time of flight 2e/g. velocity when retaining v is equal to -u. same magnitude but opposite direction. Sign conversion. upward motion a is equal to நமக்கு வந்து -g retardation, ஏன்னா குறைஞ்சுதான் வரும். டவுன்வர்ட் மோஷனா பாசிட்டிவ் எடுக்கிறோம். ஸோ a is equal to +g அப்படிங்கிறது. சில டைம்ல நம்ம வந்து டவுன்வர்டையும் நம்ம வந்து மைனஸ் எடுப்போம். சம்முக்கு பார்த்தாப்புல நம்ம செய்ய முடியும். பி கன்சிஸ்டன்ட் வித் யுவர் சாய்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் டைரக்ஷன். அதான் நம்ம சொன்னோம். அதை எதை நம்ம எடுக்கிறோம் பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படிங்கிறத எதை எடுக்கிறோங்கிறத நம்ம தெளிவாக வந்துடணும். குயிக் ரிவிஷன் பாயிண்ட்ஸ். ஈக்குவேஷன் சம் மோஷன்லாம் சொல்லியிருக்கேன். டைம் தெரிஞ்சதுன்னா, டைம் தெரியலன்னா, ஃபைனல் அது தேவையில்லனா டிஸ்டன்ஸ் இந்த nth செகண்ட் அதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். எஸ்என்ஸ் equal to u plus a/2 2n - 1. அப்ளிகபிலிட்டி சீரான முடுக்கத்தில் மட்டுமே இதை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மோஷன் மஸ்ட் பி ஸ்ட்ரைட் லைன், ஆக்ஸலரேஷன் மஸ்ட் பி கான்ஸ்டன்டா இருக்கணும். அதான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அங்கே தான் அப்ளிகபிள் பண்ண முடியும். மோஷன் அண்டர் கிராவிட்டி ஜியோட வேல்யூ ஏ மேலே போனால் ஏ மைனஸு, கீழே வந்தால் ஏ வந்து ப்ளஸ் ஜி. மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா டைம் ஆஃப் ஃப்ளைட்டு t is equal to 2e/g. அதெல்லாம் போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு u ஸ்கொயர். கலீலியோ நம்பர் திருப்பி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஒரு ரீகால்காண்டி மேக்ஸிமம் ஹைட்டு, வெலாசிட்டி ஆன் ரிட்டர்ன் -u. டைமென்ஷன்ஸ் யூனிட் ஆக்ஸலரேஷன் தெரியும் LT -2 யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் தெரியும். காமன் கன்வர்ஷன்
கிலோமீட்டர் பை மீட்டர் பர் செகண்ட் தேவைன்னா மல்டிப்ளை பை 5/18. மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் கேட்டால் மல்டிப்ளை பை 18/5 அப்படிங்கிறத போடணும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்குள்ள டாபிக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.